கிருஷ்ணர் தேரை நடுவுல கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இப்ப அர்ஜுனன் எதிரி படைய ஒரு ஸ்கேன் பண்றாரு கண்ணாலேயே. ஆனா அவரோட கண்ணுல இப்ப இருக்கிறது பாசம் இல்ல, பயங்கரமான கோபம். ஏன்னா எதிரே நிக்கிறவங்க யாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். யோத்ஸ்யமானான வேஷேஹம் ஏதேத்ர சமாகதா தார்த்ரராஷ்ட்ரஸ்ய துர்புத்தேர் யுத்தே பிரியசி கீர்ஷவஹ. அர்ஜுனன் சொல்றாரு, யோத்ஸ்யமானானன் ஆவேஷகம். அதாவது கிருஷ்ணா, அந்த அறிவுக்கெட்ட துர்புத்தி கொண்ட துரியோதனனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னே ஒரு கூட்டம் வந்திருக்கே, அந்த ஆளுங்களை எனக்கு காட்டு. அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிற ஒரு பாவிக்கு உதவி செய்ய இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, சாக போற அந்த வீரர்களை நான் ஒரு வாட்டி நல்லா பாத்துக்கிறேன். அர்ஜுனன் இங்க துரியோதனனை துர்புத்தி, தீய எண்ணம் கொண்டவன்னு திட்டுறாரு. ஏன்னா பல வருஷமா பாண்டவர்களை அழிக்காம போட்ட சதி திட்டங்கள் அர்ஜுனன் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அநீதிக்கு துணை போறது தப்பு. இங்க ஒரு பெரிய லைஃப் லெசன் ஒளிஞ்சிருக்கு. தப்பு பண்றவன் மட்டும் குற்றவாளி இல்ல, அந்த தப்புக்கு தெரிஞ்சே துணை போறாங்களே அவங்களும் குற்றவாளிகள் தான். அர்ஜுனனோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். நாங்க எங்களோட பாதியை தான் கேட்டோம், ஆனா அதை தரமாட்டேன்னு அநியாயம் பண்ற துரியோதனனுக்கு நீங்க முட்டு கொடுக்குறீங்கன்னா நீங்களும் தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். அர்ஜுனன் இப்போ ஒரு ஜட்ஜ் மாதிரி பேசுறாரு. அநீதிய ஆதரிச்ச உங்களை அழிக்கிறது என்னோட கடமைங்கிற அந்த ஒரு வீராவசனம் அவரோட பேஜ்ல தெரிக்குது. ஆனா பாருங்க, இவ்வளவு ஆவேசமா யாரா அவன் வாடா பாத்துக்கலான்னு கெத்தா நின்ன அர்ஜுனன் அடுத்த நிமிஷம் அப்படியே உடைஞ்சு போயிடுறாரு. கிருஷ்ணர் தேரை ஒரு இடத்துல நிறுத்துறாரு. அங்க அர்ஜுனன் பார்த்த முகங்கள் அவரோட மொத்த வீரத்தையும் அப்படியே காலி பண்ணிடுச்சு. அப்படி யார பார்த்து அர்ஜுனன் நடுங்கி போனாரு, அத அடுத்த ஸ்லோகத்துல பாப்போம்.